அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பிப்ரவரி மாதத்தில் கிரகண யோகத்தால் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய 3 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். காதல் மாதமான பிப்ரவரி மாதத்தில் நுழைந்து விடுகிறது என்பது முக்கியத்துவம். இந்த மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளன. அதில் பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்திலேயே புதன் மகர ராசியில் நுழைகிறார். அதைத் தொடர்ந்து கிரகங்களின் தளபதியான செவ்வாய் பிப்ரவரி 5ஆம் தேதி மகர ராசியில் நுழைய உள்ளார். அதன் பின் பிப்ரவரி 12ஆம் தேதி சுக்கிரனும் மகர ராசிக்குள் நுழைகிறார். இதனால் மகர ராசியில் செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைந்து திரிகிரக யோகத்தை உருவாக்குவார்கள். இந்த நிலையில் சில ராசிக்காரர்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை பற்றித்தான் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த மாதத்தில் சனி பகவான் அஸ்தமனமாக உள்ளார். அதைத் தொடர்ந்து சூரிய பகவான் பிப்ரவரி 13ஆம் தேதி கும்பராசியில் நுழைய உள்ளார். இதனால் கும்பராசியின் சனி சூரியனுடைய சேர்க்கை நிகழும். இப்படியான நிலையில் சில குறிப்பிட்ட ராசிகளில் அவர்கள் சிரமங்கள் அதிகரிக்கும். அப்போது பிப்ரவரி மாத கிரக பயிற்சிகளால் எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது முக்கியத்துவம். முதலாவதாக மிதுனம் ராசி நண்பர்கள். இந்த மிதுனம் ராசி நண்பர்கள் பிப்ரவரி மாத கிரக நிலைகளால் தங்களுடைய வேலையில் சிக்கல் சந்திக்க அதிகப்படியாக நேரிடும். அதனால் உங்களுக்கு பண கஷ்டம் இழக்க நேரிடுகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது நண்பர்களுக்கு பணம் வாங்கி கொடுத்தல், காதல் விவகாரங்களில் உள்ளே சென்று மாட்டிக்கொள்வது, திருமணத்திற்கு பெண் பார்த்து கொண்டு போய் இந்த பெண்ணை இந்த மகனுக்கு கொடுங்கள், இந்த மகனுக்கு இந்த பெண்ணை கொடுங்கள், இந்த மாதிரியான வேலைகளில் உள்ளே சென்று மாட்டிக்கொள்ள வேண்டாம். இதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பணம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் மிதுனம் ராசி நண்பர்கள் அமைதியுடன் இருக்க வேண்டும். இந்த மாத கிரக நிலைகளால் குடும்ப உறவினர்களுடன் வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் அதிகரிக்கும். அதாவது சொத்து பிரச்சனை மற்றும் ஏதேனும் சொத்து அவகாரம், முக்கியமாக குடும்ப உறவினர்களிடம் சற்று அமைதியுடன் செயல்படுத்த வேண்டும். ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள் இருக்கும். ஆகவேயால் எதை செய்தாலும் பெரியவர்களுடைய ஒத்துழைப்பின்றி எந்த வேலையும் செய்ய வேண்டாம். மேலும் உங்களுக்கு பண பிரச்சனை அதிகமாக சந்திக்க நேரிட சூழ்நிலை உண்டாகிறது. நிறைய செலவுகளையும் சந்திக்க நேரிடும் என்பது குறிப்பிடத்தக்கமாக இருக்கிறது. அடுத்ததாக தனுச ராசி நண்பர்கள். தனுச ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதமானது சற்று அவர்களுடைய வேலைகளில் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக அமைகிறது. இதனால் இவர்கள் கடும் மனவேதனையை அணுக நேரமாகும். இந்த மாதத்தில் பல போராட்டங்களை சந்திக்க நேரிடுகிறது. இறை வழிபாடு ஒன்றி உங்களுடைய இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும். வேலை தொடர்பாக சில திட்டங்களை போட்டிருந்தால் அவற்றை முடிக்க முடியாமல் அவதிப்பட்டு அலைவீர்கள். நிறைய பணத்தை செலவழிக்க வேண்டியிருக்கும். புதிய வாகனம் நிறைய வாங்க நினைத்தால் இந்த மாதத்தில் வாங்காதீர்கள். ஏனெனில் இந்த மாதம் அதற்கு சாதகமாக இல்லையாகவே இருக்கிறது. அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்கள். கும்பராசி நண்பர்கள் பிப்ரவரி மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. ஆகவே அமைதியுடன் செய்ய வேண்டும். சின்ன ஒரு வாக்குவாதம் குடும்பத்தில் ஏற்பட்டாலும் அமைதியுடன் சென்று விட வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து இந்த மாதத்தில் அதிகமாக கவலைப்படக்கூடியவர்களாக தென்படுவீர்கள். சூரிய பகவானும் சந்திர பகவானும் முக்கியமாக சனி பகவானும் கும்பராசியில் ஒன்றிணைந்து இருக்கும் காலத்தில் உங்கள் தொழிலில் எந்த ஒரு முக்கியமான வேலையும் திட்டமிடாமல் செய்துவிட்டீர்கள் என்று சொன்னால் அது மாபெரும் நஷ்டத்தில் தான் முடியும். இல்லாவிட்டால் பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடுவீர்கள். ஆகவையால் சற்று அமைதியுடன் காக்க வேண்டும்.
கும்பராசியை பொறுத்தவரை எந்த ஒரு கல்யாணம், அதாவது திருமணம் மற்றும் பெரிய சொத்து விஷயங்கள் கையெழுத்து, முக்கியமாக அடிதடி பிரச்சனை, தேவையில்லாத வம்பு வழக்குகளில் தலையை மாட்டிக்கொள்வது, முக்கியமாக பெண் பார்க்கும்போது இந்த பெண்ணை இவருக்கு கொடுங்கள் என சொல்லுவது, இந்த இடத்தில் கையெழுத்து போடுகிறேன், இவனுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் நீங்கள் கொடுக்கலாம் என்று சொல்லுவது, இந்த மாதிரியான வேலையில் மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் அவ்வளவுதான், நீங்கள் ஈட்டி வைத்திருந்த செல்வம் அனைத்தும் போகக்கூடிய நிலை உண்டாகிவிடும். ஆகமையால் நான் உண்டு, என் வேலை உண்டு என அமைதியுடன் மனைவி மக்களிடம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இளைஞர்களாக இருந்தால் அமைதி காத்து செயல்பட வேண்டும். பெரியவர்களாக இருந்தால் பொறுமையுடன் இருக்க வேண்டும். அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள். மீன ராசியை பொறுத்தவரை சற்று சுறுசுறுப்பாக இருப்பார்கள். மாத கிரக நிலைகளால் மிகுந்த மன உளைச்சலை உங்களுக்கு சந்தியிட நேருகிறது. தொழிலில் வெற்றி பெற கடுமையாகவே உழைக்க வேண்டியிருக்கிறது. எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. நீங்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு பண வரவை பெற முடியும். இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கின்றன. ஆகமையால் எவர் பேசினாலும் எவர் என்ன சொன்னாலும் சற்று இறைவனை மனதில் நினைத்து கொண்டு அமைதியுடன் இருக்க வேண்டும். பரமுள் சிவபெருமானும் விஷ்ணு பெருமானும் உங்கள் இரு கைகளாக நினைத்து கொண்டு சற்று அமைதியுடன் இருக்க வேண்டும். அடுத்ததாக உங்கள் வாழ்க்கை துணையுடனான பிரச்சனையை சரி செய்ய மூன்றாம் நபர் வந்தால் அது உங்கள் உறவில் விரிசலை ஏற்படுத்தி விடுவார். எனவே உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்த்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பது முக்கியத்துவமாகவே இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.